2022 වර්ෂයේ සිට 2024 දක්වා 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 23 வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களில் ஈடுபட்டுள்ளார். 2022 ஆண்டில் மேற்கொண்ட 4 வெளிநாட்டு பயணங்களுக்காக 63 பேரையும் 2023 ஆண்டில் மேற்கொண்ட 14 வெளிநாட்டு பயணங்களுக்காக 252 பேரையும் 2024 ஆண்டில் மேற்கொண்ட 5 பயணங்களுக்காக 111 பேரையும் அழைத்துச் சென்றுள்ளார். 2022 ஆண்டில் மேற்கொண்ட 4 சுற்றுலா பயணங்களுக்காக 129 மில்லியன் 316,753 ரூபாவையும் 2023 ஆண்டில் மேற்கொண்ட 14 பயணங்களுக்காக 517 மில்லியன் 9,64,372 ரூபாவையும் 2024 ஆண்டில் மேற்கொண்ட 5 விஜயங்களுக்காக 300 மில்லியன் 65,855 ரூபாவையும் செலவிட்டுள்ளார். அதற்கமைய அவர் மேற்கொண்ட 23 விஜயங்களுக்காக 1 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார். 1734 மில்லியன் ரூபாய் மில்லியனை விடவும் அதிகமாக செலவிட்டுள்ளார். இந்த விஜயங்களுக்கு மேலதிகமாக 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் பங்கேற்காமல் இருந்த 19 நிகழ்வுகளில் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி அவரின் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். 19 மில்லியன் 821,797 ரூபாய் அந்த விஜயங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் பங்கேற்ற விஜயங்களுக்காக 1 பில்லியன் 27 மில்லியன் 167,768 ரூபாய் 75% செலவிடப்பட்டுள்ளது. 1027 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார். මිලියන 1027ක් වියදම් කරා කියන එක වාර්තා වෙලා තියෙනවා. දැන් අනුරකුමාර දිසානායක ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாமுக்கு விஜயம் செய்தார். வியட்நாமுக்கு சென்று நாடு திரும்பும் போது அவர் பிரைவேட் ஜெட் ஒன்றில் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பிரைவேட் ஜெட்டிற்கு யார் செலவு செய்தது? அதற்கு வியட்நாம் அரசாங்கம் செலவு செய்துள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கிறது. அத்துடன் வியட்நாமின் ஓர் நிறுவனம் அதற்கு செலவு செய்துள்ளதாக சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான உண்மையான தகவலை வழங்க முடியுமா? තමුන්නාන්සලා එය නිවැරදි කරන්න. එය රාජ්‍ය ආරාධනාවක්. දෙවෙනි එක තමයි එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ அது ஒரு அரசு அழைப்பு விஜயம். அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பாடு செய்த விசாக் நிகழ்வு வியட்நாமிலேயே நடைபெற்றது. 6ஆம் தேதி காலை உரை நிகழ்த்தியதன் பின்னர் வாக்களுக்கு இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என்பதால் அது சிரமமான விடயம் என கூறப்பட்டது. அதன் பின்னர் வியட்நாமின் பௌத்த சங்கம் ஒன்று முழுமையாக செலவு செய்து விசேட விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்து இம்மை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். இதனால் இலங்கைக்கு 5% கூட செலவாகவில்லை. எமது டிக்கெட் செலவு முழுமையாக சேமிக்கப்பட்டது. செல்வதற்கான டிக்கெட் செலவு எமது அரச செலவிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. நாடு திரும்புவதற்கான முழுமையான செலவை வியட்நாமின் பௌத்த சங்கமே மேற்கொண்டது. இது இலங்கைக்கு லாபகரமாக அமைந்தது. அவ்வாறு இல்லாமல் நாட்டு மக்கள் பணத்தை செலவு செய்து நாம் விசேட தனியார் விமானம் ஒன்றில் இலங்கைக்கு வரவில்லை. அதனை நாம் தெளிவாக நாட்டு மக்களுக்கு கூறுகிறோம். පැහැදිලිව රටේ ජනතාවට අපි දැනුවත් කරනවා.